கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுபீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 32 வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய ஆண்டை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டின் 2வது நாளிலே வந்திருக்கிற நமக்கு பல கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அங்கலாய்ப்புகளும் ஏக்கங்களும் இருப்பது அது மிகவும் யதார்த்தமானவைகள்தான். காரணம் என்னவென்றால், நாம் கடந்த ஆண்டிலே ஆண்டோடைய சமூகத்தில் அதிகமாக செபித்து காத்திருந்த காரியங்களாக இருந்தாலும், இன்னும் விடை தெரியாத அநேக குழப்பமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிலவி கொண்டிருக்கிறதே, அந்த காரியத்திற்கெல்லாம் தீர்வு என்ன என்கிறதான பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து என்று பல கேள்விகள் நமக்கு இருக்கின்றது. இந்த ஆண்டில் இவையெல்லாம் என்னவாக போகிறது, எப்படி இதை சமாளிக்கப் போகிறேன், அல்லது எனக்கு இருக்கிறதான பண தேவைகளையோ கடன் பிரச்சனைகளையோ இன்னும் இருக்கின்ற மற்ற கஷ்டங்களிலே இருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகின்றேன் என்கிறதான கேள்விகள் நமக்கு இருக்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தின் மத்தியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த 2026 இவ்வளோ கேள்விகள், இவ்வளவு எதிர்பார்ப்புகள், இவ்வளவு சவால்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஏக்கம் இருக்கும் பொழுது கடவுள் சொல்லி தருகிறார், நீ இந்த ஆண்டிலே எப்படி நடக்க வேண்டும், எந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆழ பதித்து கொள்ள வேண்டிய முத்தான ஒரு வார்த்தை. காரணம் என்ன? இந்த ஆண்டு நமக்கு முன்பதாக ஒரு நீண்ட நெடிய நாட்களை கொண்டவைகளாக இருக்கிறது. எப்படி இந்த ஆண்டில் ஒவ்வொரு காரியமும் எனக்கு வந்து நேரிடப் போகிறது என்கிறதான ஆச்சரியம் சூழ்ந்திருக்கும் பொழுது கடவுள் சொல்லி தருகிறார், நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டித் தருவேன் என்று. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும் பொழுது, அல்லது அவர் காண்பிக்கிறதான பாதையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது, நான் சற்று முன்பாய் குறிப்பிட்டேனே, அநேக சவால்கள் இவையெல்லாம் மாறிப்போய் அந்த பாதை நெய்யாய் பொழியும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும், நீர் காண்பிக்கின்ற பாதையில் நான் நடக்கின்றேன் ஆண்டவரே என்று நாம் கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது, புதிய இடத்திற்கு செல்லும் பொழுது, இந்த கூகுள் மேப் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதனத்தை பயன்படுத்தாதவர்கள் ஒருவருமே இல்லை. அதை துவங்கிவிட்டு அது எந்த வழியிலே நம்மை நடத்துகிறதோ அந்த வழியிலே நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது நாம் போக வேண்டிய இலக்கை நாம் அடைந்து விடுகின்றோம். அதே வண்ணமாகத்தான், அல்லது இன்னும் அதைவிட நேர்த்தியாக அழகாக கடவுள் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பாதை காண்பிக்கிறவராய் நம் கூடவே இந்த ஆண்டிலே அவர் பிரயாணம் செய்ய போகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே,
கவலைப்படாமல் கடவுள் காண்பிக்கிற பாதையில் நாம் நடக்க தீர்மானிக்கும் பொழுது அந்த பாதை நமக்கு ஆசீர்வாதமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். அநேக எதிர்பார்ப்புகளும் அநேக பிரச்சனைகளுக்கு முடிவுகளும் இந்த பாதையில் உண்டாகும் என்றால் அது கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்ற பாதையாக இருக்கிறது. கடவுள் நம்மை நடத்த வேண்டிய பாதையிலே நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே நான் நடப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாயிருக்கும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.